அன்னம் காதலுக்கு உதவிய கதை தெரியுமா? மகாபாரதத்தில் வனவாசம் செய்து கொண்டிருந்த யுதிஷ்டிரன்தான் சூதாடித் தோற்று வனவாசம் அடைந்த கதையை தன் தம்பி பீமனிடம் சொல்லிப் புலம்பிக் கொண்டிருந்தான். பீமன் அவனுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தான். அப்போது அங்கு வந்த புருஹதஸ்வர் முனிவரிடம் தன் நிலையைச் சொல்லி யுதிஷ்டிரன் புலம்பினான். முனிவரே, என்னை விட பரிதாபகரமான நிலையை வேறு எந்த மன்னனாவது அடைந்திருக்கிறானா என்று கேட்டான். அப்போது புருஹதஸ்வர் யுதிஷ்டிரனுக்குச் சொன்னதே இந்த நலன் தமயந்தி கதையாகும். விரசேனன் மகனான நலன் என்பவன் நிஷாத நாட்டின் மன்னனாக இருந்தான். பேரழகனாகவும் பலம் வாய்ந்தவனாகவும் குதிரைகளின் சாஸ்திரத்தை கற்றறிந்தவனாகவும் இருந்தான். விரும்பிய அனைத்து சாதனைகளையும் செய்தவனாகவும் அவனிருந்தான். தேவர்களுக்கு இந்திரனைப் போல மன்னர்கள் அனைவருக்கும் தலைவனாக பெரும் புகழைப் பெற்றிருந்தான். நிஷாதர்களுக்கு மன்னனான அவன் பெரும் வீரமும் வேதம் அறிந்தவனாகவும் இருந்தான். அந்தணர்களுக்கு பெரும் நன்மைகளைச் செய்து வந்தான். உண்மை பேசுபவனாகவும் பெரும் பலம் வாய்ந்த படைக்குத் தலைவனாகவும் இருந்தான். அன்பான் மக்களுக்கு விருப்பமுள்ளவனாகவும் கட்டுப்பாடுடன் கூடிய மனதால் தன் ஆசைகளையும் அடக்கியும் வாழ்ந்து வந்தான். இவ்வளவு இருந்தும் பகடையில் விருப்பம் கொண்டவனாகவும் இருந்தான். அவனைப் போலவே விதர்ப்ப நாட்டு மக்களுக்கு மத்தியில் பீமன் என்றொரு மன்னன் இருந்தான். அவனும் ஆற்றலும் வீரமும் கொண்டவனாகவும் குடிமக்களுக்கு நன்மை செய்பவனாகவும் அனைத்து நல்லொழுக்கங்களைக் கொண்டவனாகவும் இருந்தான். இவையெல்லாம் இருந்தும் பிள்ளையில்லாத கவலையில் அவன் மூழ்கியிருந்தான். ஒரு நாள் அவனிடம் தமனர் என்ற பிரம்ம முனிவர் வந்தார். அறநெறிகளை அறிந்தவனான அந்த பீமன் பிள்ளை பெற விரும்பி தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த பெரும் முனிவரை மரியாதையுடன் வரவேற்று மனநிறைவு கொள்ளச் செய்தான். இதனால் மிகவும் மகிழ்ந்த தமனர் அந்த தம்பதியருக்கு ரத்தினம் போன்ற ஒரு மகளையும் பெரும் புகழை அடையப் போகும் 3 மகன்களையும் வரமாகக் கொடுத்தார். அந்த குழந்தைகள் முறையே தமயந்தி, தமன், தாந்தன், தமனன் ஆவர். அந்த 3 மகன்களும் அனைத்து சாதனைகளையும் செய்பவர்களாகவும் கொடூரமான முகத்தோற்றம் கொண்டவர்களாகவும் கடும் ஆற்றல் கொண்டவர்களாகவும் இருந்தனர். கொடியதைக் கொண்ட தமயந்தியோ அழகாலும் பிரகாசத்தாலும் அருளாலும் நல்லூரினாலும் உலகத்தால் கொண்டாடப்படுபவளாக ஆனாள். அவள் பருவ வயதை அடைந்தபோது ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட 100கணக்கான பெண் பணியாளர்களும் பெண் அடிமைகளும் இந்திராணியிடம் பணி செய்வதைப் போல அவளிடம் பணிபுரிந்தனர். பீமனின் மகளான அந்த களங்கமற்றவள் ஆபரணங்களும் மேகங்களிலிருக்கும் பிரகாசமான மின்னன் போல தனது பணிபெண்களுக்கு மத்தியில் பிரகாசித்துக் கொண்டிருந்தாள். அகன்ற வெறிகொண்ட அந்த மங்கை லட்சுமி தேவியைப் போலவே பெரும் அழகு படைத்திருந்தாள். தேவர்களிலோ யக்ஷர்களிலோ மனிதர்களிலோ இதைப்போன்ற அழகுடைய ஒரு பெண்ணை யாரும் கேள்விப்பட்டதோ பார்த்ததோ கூட கிடையாது. தேவர்களும் அந்த அழகான மங்கையை விரும்பினர். புலி போன்ற நலனோ 3 உலகத்திலும் தனக்கு இணை இல்லாதவனாக இருந்தான். அழகில் அவன் மனித உருவம் கொண்ட மன்மதன் போலவே இருந்தான். இவற்றால் வியப்படைந்த கத்தியக்காரர்கள் திரும்பத் திரும்ப நலனின் பெருமைகளை தமயந்தியிடத்திலும் தமயந்தியின் பெருமைகளை நலனிடத்திலும் புகழ்ந்தார்கள். திரும்பத் திரும்ப ஒருவர் நற்குணங்களை மற்றவர் கேள்விப்பட்டு ஒருவர் மேலொருவர் பார்த்து கொள்ளாமலேயே ஈர்க்கப்பட்டனர். அந்த ஈர்ப்பும் வளர ஆரம்பித்தது. பிறகு நலன் தனது இதயத்திலிருந்த காதலை கட்டுப்படுத்த முடியாதவனானான். நந்தவனத்துடன் கூடிய தனது அந்தப்புறத்திலேயே அவன் நீண்ட நேரத்தை கழிக்க ஆரம்பித்தான். அந்த நந்தவனத்தில் தங்க இறகுகள் கொண்ட அன்னங்கள் பல உலவுவதைக் கண்டான். அவற்றில் ஒன்றை தன் கரங்களால் பற்றினான். அதன் காரணமாக அந்த பறவை நலனிடம், மன்னா, என்னை கொன்றுவிடாதே, நான் உனக்கு நல்லதைச் செய்வேன். நிஷாத மன்னா, உன்னைத் தவிர வேறு யாரையும் தமயந்தி விரும்பாதவாறு அவளிடம் உன்னைப் பற்றி நான் பேசுவேன் என்றது. அந்த அன்னத்தின் வார்த்தைகளைக் கேட்ட மன்னன் நளன் அந்த பறவையை விடுவித்தான். அந்த அன்னப்பறவைகள் தங்கள் சிறகுகளை விரித்து விதர்ப்ப நாட்டுக்குச் சென்றன. விதர்ப்ப நாட்டுக்கு வந்த அந்த பறவைகள் குண்டினபுரத்து நந்தவனத்தில் இருந்த தமயந்தியின் முன் பறந்தன. கனிப்பெண்களுக்கு மத்தியில் தமயந்தி அவற்றைக் கண்டு இயல்பை விட அழகிய தோற்றம் கொண்ட அந்த பறவையைக் கண்டு மகிழ்ச்சியடைந்து நேரத்தைக் கடத்தாமல் அந்த அன்னங்களைப் பிடிக்க முயன்றாள். இதன் காரணமாக அந்த அழகான மங்கையர் கூட்டத்திற்கு முன்பு அந்த அன்னங்கள் எல்லா திசைகளிலும் பறந்தன. அந்த மங்கையரும் ஒவ்வொருவரும் ஒரு அன்னத்தின் பின்னாக அந்த பறவைகளை தொடர்ந்து சென்றனர். தமயந்திக்கு முன் ஓடிய அன்னம் அவளை தனிமையான இடத்திற்கு பிரித்து அழைத்துச் சென்று மனிதக் குரலில் அவளிடம் பேசியது.
தமயந்தியிடம் அந்த அன்னப்பறவை, ஓ தமயந்தி, நிஷாதர்களில் நளன் என்ற பெயரில் ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் அசுவினி தேவர்களின் அழகுக்கு நிகராக மனிதர்களுக்கு மத்தியில் தனக்கு இணை இல்லாதவனாக இருக்கிறான். உண்மையில் அவன் மனித உருவம் கொண்ட மன்மதன் போல இருக்கிறான். அழகான நிறம் கொண்ட பெண்ணே, ஓ கொடியுடையாளே, நீ அவனுக்கு மனைவியானால் நீ வாழ்வதற்கும் உனது அழகுக்கும் ஒரு காரணம் இருக்கும். நாங்கள் தேவர்களையும் கந்தர்வர்களையும் நாகர்களையும் இராட்சசர்களையும் மனிதர்களையும் கண்டிருக்கிறோம். ஆனால் நளனைப் போன்ற ஒருவனை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. ஆண் இனத்தில் நளனே தலைமையானவன். அதேபோல நீயும் பெண்ணினத்தின் இரத்தினமேதான். சிறந்தவர்களுடன் சிறந்தவர்கள் சேரும் போதே மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னது. அன்னத்தால் இப்படிச் சொன்னதும் தமயந்தி அந்த அன்னப்பறவையிடம், நீ இதேபோல அவரிடமும் சொல் என்றாள். அப்படியே ஆகட்டும் என்று விதர்ப்பனின் மகளிடம் சொன்ன அந்த அன்னப்பறவை நிஷாதர்களின் நாட்டிற்குத் திரும்பிச் சென்ற நளனிடம் அனைத்தையும் சொன்னது.